கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையில கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாயிருக்கட்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளை நாம் கவனிக்க இருக்கிறோம். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நீதிமானை போல இருக்கிறீங்க. எனவே சிங்கம் தைரியமாக இருப்பது போல நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த காலங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக ஒவ்வொருவரும் திகழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஓகே, இந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போதும், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அஸ்திவாரம் கொடுத்திருக்கிறார். அஸ்திவாரத்தை அவரே போட்டு தந்திருக்கிறார். அது எப்படி போட்டிருக்காரு? சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போடுறார். சிற்பாசாரி என்றால் கல் செதுக்கிறவங்க, சிலையை வடிவமைக்கிறவர்கள். எனவே ஒரு ஒரு அஸ்திபாரம் என்றாலே நம்ம வீடுக்கு போடும்போது எப்படி போடுவோம்? ரொம்ப அழகான அந்த அஸ்திபாரத்தை கல்லெல்லாம் வைக்க மாட்டோம். ஏதோ ஒரு பகுதியில் நல்லா இருக்கும், இன்னும் மற்ற பகுதியில் உடைக்கப்பட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம வைத்து என்ன செய்கிறோம், பொடி போட்டு மண்ணை போட்டு மூடிடுறோம் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறாரு, சிற்பாசாரியை கொண்டு அஸ்திபாரம் போட்டேன். அந்த அஸ்திபாரம் இயேசு போடுகிறது. 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்க அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப அஸ்திபாரம் யார் போடுகிறது? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உலகத்திலே அநேகர் கிறிஸ்து இல்லாமல் வாழ்கிறார்கள். கிறிஸ்து இல்லாமல் பணங்கள் சேர்க்கிறார்கள். ஒருவேளை பொருள்கள் உண்டு, அழகு ஆஸ்திகள் உண்டு என்றால் இவர்கள் எல்லாம் அஸ்திபாரம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிற வீட்டிற்கு ஒப்பாய் இருப்பார்கள். ஒரு அஸ்திபாரம் இல்லாம வீடு கட்டினது எப்படி இருக்கும்? பிரச்சனை வரும்போது, புயல் காற்று வரும்போது, பெரிய மழை வரும்போது என்ன செய்யும்? அந்த வீடு முழுவதும் அடிச்சுட்டு போயிடும். அஸ்திபாரம் இல்லைன்னா அந்த வீடு முழுவதும் இடிந்து விழுந்து போகும். அப்ப அஸ்திபாரம் மிக முக்கியமானது. அந்த அஸ்திபாரம் இயேசு என்றதான தேவன், அவர் மூளைக்கல், அதுவே முக்கிய கல்லும் ஆயிற்று. அந்த அஸ்திபாரத்தின் கட்டப்பட வேண்டும். எனவே இங்க வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். இங்கே வாசிக்கிற 2 ட்ராக்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த அஸ்திபாரம், ஒவ்வொருத்துக்கும் அஸ்திபாரம் உண்டு. அந்த அஸ்திபாரத்தில் 2 ட்ராக்ல நீங்க கட்டலாம். ஒன்று பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், அது ஒரு பகுதி. அடுத்தபடியாக நீங்கள் கவனிக்கும் போது மரம், புல், வைக்கோல் ஆகிய இது ஒரு ட்ராக், இது ஒரு பகுதி. உங்கள் வாழ்க்கையில பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல்லை வைத்து அப்படி அஸ்திபாரம் போட்டீர்களானால் அக்கினியானது ஒரு நாள் வரும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி அஸ்திபாரம் போடுறீங்க பாருங்க. அஸ்திபாரத்து மேல எப்படி உங்க வாழ்க்கையில கட்ட போறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி கட்ட போறீங்க அப்படின்றதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ உங்கள் வாழ்க்கை, உங்கள் தேவனுக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அது விலையேறி பெற்ற கல்லாக, பொன்னாக, வெள்ளியாக இருக்க வேண்டும். சும்மா மரமாக, புல், வைக்கலாக இருக்கிறது. இப்போ ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு தங்கம் இருக்கு. ஒரு தங்கம் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்குறீங்க, அது எவ்வளோ வரும்? அப்படியே குட்டியாக வரும். ஒரு 100 கிராம் தங்கம் வரும். 100, 120 கிராம் தான் தங்கம் வரும். அது 10 லட்சம் வேல்யூவேஷன். அதே 10 லட்சம் ஒரு வைக்கல் புல் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு 10 வண்டி எட்டாந்து நிப்பாட்டலாம். பெரிய பெரிய வண்டியில் போட்டு ஒரு ட்ரக்கில் கொண்டு வந்து நிப்பாட்டி அதை அடுக்கும்போது எப்படி இருக்கும்? அது வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த வைக்கல் இருக்கும். அப்போ பார்ப்பதற்கு அழகாக, பார்ப்பதற்கு வசதியாக, பார்ப்பதற்கு பலசாலியாக, பார்ப்பதற்கு வசதி வாய்ந்து பொருளாதாரம் நிறைந்தவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் நம்புகிறது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் என்றாலே பொருளாதாரத்தை நல்லா வாழ்ந்திருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், உள்ளும் புறமும் நல்லா பார்ப்பதற்கு எப்படி செழிப்பின் உபதேசமாக இருக்கிறது. செழிப்பின் உபதேசம் இம்மண்ணுக்குட்பட்டு நடைமுறைக்கு சாத்தியம் இருக்கிறதுல. எனவே ஐஸ்வர்யவான்கள் எல்லோரும் அப்படியே அழிந்து போகிறாங்க. அதன் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் அழிந்து போகிறாங்க. ஒரு பணம் எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. அப்போ விசுவாச மார்க்கத்தை நீங்கள் கர்த்தருக்காக சாதிக்கிற சாதனைகளை அந்த அஸ்திபாரத்தில் நீங்கள் போட வேண்டும்.
இல்லை என்றால் இந்த உலக பிரகாரமாக வாழ்கிறவர்கள் இந்த மரம், புல், வைக்கல் ஆகியவைகளை கட்டுகிறான். அவனோட வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனோட வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஒரு நாள் வரும், கர்த்தர் வர இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப ஆண்டவர் வரும்போது அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்கு செஞ்சிருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த வெளிப்பாடு அந்த நாட்கள் உண்டாகும் போது வேதம் சொல்கிறது 14ஆம் வசனம், அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அப்போ அந்த அஸ்திவாரம் தேவன் கொடுத்தாயிடுச்சு. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ஒரு அஸ்திவாரம் உண்டு. அது 1 ஏக்கரா இருக்கலாம், அரை ஏக்கரா இருக்கலாம், 1 சென்டா இருக்கலாம், ஆமென், பெரிய இடமா இருக்கலாம். ஊழியம் என்பது பெருசு சிறுசெல்லாம் இல்லை. ஒரே ஒரு எஜமானுக்கு ஒரு பில்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஊழியரும் சேர்ந்து நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க, ஒரு பில்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒர்க்கு ஆண்டவர் நியமிச்சு கொடுத்திருக்கிறார். 5 விதமான பிரதான ஊழியங்கள் இருக்கிறது. அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியங்கள் இருக்கிறது. 3 வகையான ஊழியங்கள் உண்டு. அப்போ ஊழியங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவனவனுக்கு உண்டானதை பெற்றுக்கொண்டு போயிட்டே இரு. உங்களுக்கு என்ன ஒர்க்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு அது செய்வது நல்லது. இன்னொருவருக்கு அதிகமான இடத்தை கொடுத்திருப்பாரு, இன்னொருவருக்கு அதிகமான இடங்களையும் பொறுப்புகளையும் கொடுத்திருப்பாரு. பட் அதிலே அவர்கள் செய்து சாதிப்பது நல்லது. அப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதில் அதை பெஸ்டா நீங்க என்ன செய்யணும், செய்து முடிக்கணும். கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க அதிகமா வெளில பப்ளிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதிகமானவர் உங்களை வாழ்த்தணும்னு அவசியம் இல்லை. ஐயோ பெரிய சர்ச்சுங்க, ஒரு 1000 பேர் வராங்க, அந்த அளவுக்கு என்ன சொல்லுங்க, அதுவும் அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு எந்த தீர்மானம் வைத்திருக்கிறாரோ, உங்களுக்கு எந்த, சில பேர் நிறைய ரொம்ப ஆழமா ஜெபிக்கிறேன், ரொம்ப ஆழமா நான் வேதத்தை ஆராய்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஆழத்துக்கு போயிடுவாங்க. ஆழத்துல என்ன இருந்தது? இருள் இருந்தது. சில பேர் அப்படியே வேகமா ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணுவாங்க. பிரகாரம் வந்து பரிசுத்த ஸ்தலம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம் வந்து பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி இப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. எங்க போறோன்னு தெரியாது. சத்தியத்தை ஆராயுங்கள், சத்தியம் விடுதலையாக்கும். ஆமென். சில நேரத்தில் வசனத்தை ஆராய்கிறேன்னு சொல்லி ஒரு வசனத்தை ஆராய்ச்சி செய்து சில நேரங்கள் அப்படியே போக போக ஒரு கண்டென்ட் மேல அது என்னவா போயிடுது அப்படின்னா தன்னுடைய சுயங்களும் கலக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு எத்தனை இடங்களில் சரியான உபதேசங்கள், நல்ல ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் இல்லை, நல்ல மேய்ச்சல் ஆடுகள் எப்படி இருக்கிறது, எல்லாம் தாகத்தினால் சோர்ந்து போயிருக்கு, தோய்ந்து போய் காணப்படுகிறது. அந்த ஆத்மா பசியினாலே சில ஆடுகள் தோய்ந்து போயிருக்கிறதை பார்க்கும். நல்ல சத்தியங்கள் இல்லாத ஆடுகள் இன்னும் பிரச்சனை விட்டு வெளிவராமல் இருக்கிறாங்க. ஆம். அப்போ நாம் யார்? பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல்லாகிய நாம், நம்ம கொடுக்கப்பட்ட அஸ்திவாரம் எவ்வளவோ அதன் மேல் நீங்கள் புத்தியுள்ளவர்களாக உங்கள் வீட்டை கட்டுங்கள். கர்த்தருடைய பணிகளை செய்யுங்கள், கர்த்தருக்காக சேர்த்து வையுங்கள், கர்த்தருக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். அது பரலோகத்தில் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ தேவன் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவது, நான் ஒரு திருச்சபை, நான் என் சரீரம் ஒரு ஆலயம். இரண்டாவதாக, என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவன் மனைவி, என்னுடைய தகப்பன், என்னுடைய பிள்ளைகள், என்னோட பிறந்தவர்கள், இது ஒரு குடும்பம், உங்களுடைய குடும்பம். மூன்றாவதாக, ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சேர்ந்திருக்கிற இடம் திருச்சபை. திருச்சபை என்றதான ஒரு குடும்பம். இது எல்லாமே தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. நான் தனிப்பட்ட முறையிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், என் குடும்பத்திலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், என்னுடைய சபை திருச்சபையிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு நபராக இருக்க வேண்டும். அப்போ தேவன் நம் தேசத்தில் வைத்த நோக்கம் நீங்கள் சாட்சியை வாழ்வதற்கு, சுகபோகமாய் வாழ அல்ல. எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நெய்யை சாப்பிட்டு நல்ல உடை உடுத்து தந்தை தாய் உண்டு என்று சந்தோஷமாய் வாழ்கிறீர்களே என்று சொல்லுகிறார். இங்கே உலகத்திலே நம்ம வாழ்கிற நோக்கம் இந்த உலகத்திலே சுகபோகமாய் வாழ அல்ல. வேதம் சொல்கிறது, இந்த பூமிக்குரிய வீடு எல்லாம் அழிந்து போகும் என்று சொன்னார். தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோமே என்று பவுலடியார் குறிப்பிடுகிறாரே. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை
நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரே ஒரு லைஃப் கொடுத்திருக்காரு, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த வாய்ப்பை என்ன செய்யுங்க, தயவு செய்து சரியான முறையிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும். கொஞ்சம் வாய்ப்பு, ஆண்டவர் கொடுத்த கொஞ்சத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, இழந்து போகாதீங்க. ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாழ்க்கை. எத்தனையோ பேர் நேற்று இருந்தவர் இன்று இல்லை. எத்தனையோ பேர் பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பாவ பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களே, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறபடினாலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். உங்கள் பரிசுத்தத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். தேவன் கொடுத்த கொஞ்ச வாழ்க்கையை நீங்கள் மேன்மையாக எண்ணுங்கள். ஆமென். இக்காலத்து பாடுகள் எல்லாம் வருகிற மகிமைக்கு ஈடாகுமோ? அப்படி ஆகாது. இந்த காலத்தில் நீ படுற பாடுகள், இருக்கிறதான வருத்தங்கள் எல்லாம் தேவன் வருகைக்கு ஈடாகும். ஆண்டவர் கொடுக்கிற கொஞ்சம் வாழ்க்கையை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் வருகை தாமதம் பண்ணார், நிச்சயமாக இருக்கிறார். அவர் இதற்கு ஆயத்தமாகும். திருச்சபையாக கிறிஸ்துவ நாமத்தினாலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.